அம்மா வணக்கம். என்ன அம்மாட காச்சார போற வணக்கம் மினிட்டாங்கன்னு தானே நம்ம ரெண்டு பேரும் மினிட்டாங்க ஏண்டா உனக்கு அம்மா ஏமா சொல்லி போய் போற நாமளா இருக்கு அவன் ஒரு ஈக்கு வைக்கிறான் இந்த கும்பலாம் சொல்றீங்கன்னு பார்த்தா இந்த யூடியூப்ல விட்டுறீங்க வேற இப்போ இருக்கணும் பூரா எங்களை பார்த்து பார்த்து வேற சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் எந்த கடையில் அரிசி வாங்கி தின்றீங்க? நீ எந்த கடையில வாங்க அந்த வேலையே கிடையாது. நீ என் கூட தான் சேர்ந்து வந்துக்கிற. ஆமா அம்மா வணக்கம் 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 அம்மா. கற்புமுண்டா சபைக்கு வணக்கம். வணக்கம். லட்சுமி கடாட்சிய வருந்த சபை சபை கற்றோர் கருணையத்தோர் நம்மளை எல்லாம் பெற்றோர் நம்மளை எல்லாம் பெற்றோர் மாதா பிதா குரு அதோ தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தை 4ஆம் இடத்தில் வைத்திருக்கிறார். 4வது இடத்துல இப்பேர் கொண்ட சபைக்கு வந்த போது இது எப்பேர் கொண்ட சபை தெரியுமா? எப்படி அம்மா? லட்சுமி கடாட்சி வருந்த சபை என்ன? ஆமா. கற்றோர் கருணையத்தோர் சொன்னனே நெல்ல கல்வியை கற்றவர்கள் கல்விய இந்த சபைன்னு பார்த்தா. ஆமா. எப்பேர் கொண்ட சபைன்னா கல்வியை உணர்ந்தவர்களுக்கு இந்த சபை ஒப்பான சபை. ஒப்பான சபை. பன்னீரும் காவேரியும் தார்வேந்தன் சோழனே சோழனே மன்னாவது சோழ மண்டலமே சோழ மண்டலமே செம்பொன் அரவிந்தாளியும் செம்பொன் 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 சிலம்பே சிலம்பு. சிலம்பு என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது. தெரியாது எனக்கு தெரியாது. ஏய் ஏற்கனவே காலத்திலே இருக்க முடியாத பாண்டிய நாடின் சொல்லும்படியான பாண்டிய நாட்டிலே ஒரு நாட்டிய பேரொழின்னு சொல்லும்படியான ஒரு பெண் பெண் அவ பெருத்த பணக்காரி போல நடுத்தர பணக்காரியா இருக்கிறா. பெரிய பணக்காரி பெருசு இல்ல இல்ல ஒரு நடுத்தரமா இருக்கிறா. ஆமா. ஏதோ என் கண்ணு மாதிரி நடுத்தரமா என்ன சொன்னாலும் சொல்லாட்டும் நடுத்தர குடும்பம் ஆனா இருந்தாலும் அந்த நாட்டிய பேரொழி பெண்மணியுடைய ஆசை கவியா பாடுமா கம்பனுடைய கதை. கம்பனுடைய கதை. அந்த கம்பர் அந்த வையா வருகிறாராம். அந்த வழியில நாட்டிய பேருடைய தெருவில் அவர் வருகிற போது அவர் ஒருவரை பற்றி பாடினால் பாடல் அவர் பெருத்த பணக்காரன் ஆயிடுவாராம். அதுக்கு மெச்ச அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, கம்பரே ஒரு பாடலை என்னை பற்றி புகழ்ந்து பாடுங்க நானும் ஒரு பணக்காரிச்சா இருக்கணும் அப்படின்னு ஆசை. இப்பேர் வந்த பெண்ணாக இருந்தும் நீ ஒரு நாட்டிய பேரொழி ஒரு நாட்டியம் ஆடக்கூடியவ சபையிலே காலத்துக்கு ஆடுறவ உனக்கு இப்பேர் வந்த ஆசை வந்தது அப்படி என்று அவர் என்ன சொல்றார், ஒரு பாடலை எழுத வேண்டுமானால் 1000 பொற்காசுகள் கொடுத்தால்தான் ஒரு பாடலை எழுதுவார். 1000 பொற்காசு என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைங்க. இல்ல 500 பொற்காசு இருக்குது இத வாங்கிக்கிங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரைப்பாட்டு எழுதுங்க அப்பன்னு சொன்னாங்க. ஏன் கிடுகிடுன்னு போனார் செவத்தை பார்த்தாரு கறி கொட்டை எடுத்தார் என்னன்னு எழுதுறாரு, என்னன்னு தண்ணீரும் காவேரியும் தார்வேந்தன் சோழனே மன்னாவது சோழ மண்டலமே மன்னாவது சோழ மண்டலமே. அப்பேர் வந்த பாடல அரை பாட்டு எழுதின உடனே நடுத்தரமா இருந்த பொம்பளை 4க்கு 4 ஓட்டாண்டியா பிச்சைக்காரி ஆயிட்டாங்க. என்ன மாரி மச்சான் என்ன பண்றது. அப்பேர் வந்த இப்பேர் வந்து நம்ம இருந்ததே முன்ன இருந்தோம் இப்ப அதோட ஏழ்மையா ஆயிட்டமே குடிக்கூட தண்ணி இல்லையே அப்படின்னு ஒரே கவலையா இருந்தாலும் அந்த நேரம் பார்த்து அவை பிராட்டி அதே வையா வராங்களா. அவை பிராட்டி வந்து என்ன பண்றாங்க, பசியான பசி தாகம் தீரல என்ன பண்றது அப்படி நாட்டிய பேருடைய வாசல் இருக்க முடியாது திண்ணையில அமர்ந்து சத்து நேரம் யோசனை பண்ணாங்களா. அம்மா யாருன்னா இருந்தாரு அவருக்கு பசிக்கு எதனா கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொன்னாலாம் நாட்டியம் ஆடக்கூடியவள், என்கிட்ட சாப்பாடு இல்லம்மா நானே ஒரு ஏழ்மை என்கிட்ட ஒரு கொட்டாங்கச்சி கூழ் இருக்குது ஒரு சொம்பு கூழ் இருக்கு இந்த கூழை வேணா குடிங்க அப்படின்னு கொடுத்த உடனே எம்மா எதா இருந்தாலும் பசிக்கு கூழா இருந்தா கஞ்சியா இருந்தா கொடுங்க எனக்கு பசி தீரணும் பார்த்து அந்த சொம்பு கூட வாங்கி அண்ணாந்து குடிக்கும் போது இந்த 2 வரி அதன் மேல அந்த கூழை குடிக்கும் போது அந்த 2 வரி தெரியுதாம்மா.
இப்பேர் கொண்ட 2 வரி பாடலை எழுதியவர் யாரு? யாரு? அம்மா நான் ஏற்கனவே காலத்துல கம்பரை கேட்டேன் என்னை பற்றி பாடுங்க, நாளுக்கு நாள் பெருக்க வேண்டும் என்று ஒரு மன ஆசையில கேட்ட உடனே அவர் எழுதின 2 வரியால ஏழ்மையிலும் ஏழ்மை கொடுமையாக இருக்கிறேன் அப்படின்னாலாம். இந்த சாப்பிட்டம் பாரு, இந்த சாப்பாடு குண்டங்க வீட்டுக்கு 2 செய்ய கூடாது. பேருக்கு இந்த சாப்பாடு எனக்கு கொடுத்த இல்லையா, என் பசி ஆத்தினே இல்லையா, அதே கறி கொட்டை கொடுன்னு சொல்லி கறியை எடுத்து என் அம்மா என்ன எழுதுறாங்க, செம்பொன் அரவிந்தாலினையும் செம்பொன் சிலம்பு அந்த 2 வரி எழுதினாங்களாம். இறந்த மாதிரி மறுபடியும் அந்த அம்மா நடுத்தர மாறி நெல்ல ஒரு நிலைமைக்கு வந்தாங்க, நல்ல நிலைமைக்கு. அப்பேர் கொண்ட சொல்லும்படியான கம்பருக்கு ஒப்பானவர்கள் இந்த பெரியோர்கள் அவை பிராட்டிக்கு ஒப்பானவர்கள் இந்த மாதர்குல மாணிக்கம். இப்பேர் கொண்ட சபை அமைந்திருக்கிறது. சபை அப்பேர் கொண்ட சபைக்கு வந்தனே யார் என்ன அந்த மாதிரி தான் என்ன ஊரு உனக்கு எதனா தெரியுமா? எனக்கு தெரியாதேம்மா. தெரியாது இல்ல, வா சொல்லு. எங்கள் நாடு எப்பேர் கொண்ட நாடு, யாருக்கு மகளாக பிறந்தேன் என் பெயர் ரோகிணி என்று தாண்டி அம்மா உங்களுக்கு தெரியும். மற்ற விஷயம் எதனாகிலும் தெரியாது. எங்கள் நாடு எப்பேர் கொண்ட நாடுதான் தம்பி. அதான் அம்மா புதூர் நாடு. புதூர் நாடு ஒன்று கேட்டு அது இல்ல. இந்த வடமதுராபுரி ஜெகத்தோடு பரிவார் செய்யும்படியான உக்கிரஜானம் தாண்டா எங்க அப்பா. உங்க அப்பா வடமதுராபுரி பட்டணத்தை ஜெகத்தோடு பரிவார செய்யும்படியான தந்தை உக்கிரஜேனன் மன்னன் அவருக்கு புதல் சொல்லும்படியான மனைவியாக இருக்கும்படியான உக்கிரஜேனுடைய பொண்டாட்டி யாரு? உக்கிரவல்லி. வேறு வருத்தம் நாடு வருத்தம் நகர் வருத்தம். எப்படி பொருத்தமா நாடு பொருத்தம் நகர பொருத்தம் ஊர் பெருத்தம் பேர் பெருத்தம் பொருத்தம்
உன் கையளவு யாருக்கு கையழகு உன் காலளவு என் கால அப்படி அழகு. போ அங்கே என்கிட்ட வரல ஏன் நான் சொல்றேன்னு சொல்லு உன் கையளவு நீட்டா கொண்டு வந்து விட போறேன். உன் கையளவு என் கையழகும் உன் காலளவு என் காலழகும் உன் மூஞ்சளவு என் மூஞ்சழகும் உன் பள்ளி அழகு ஒரு செடி. பொண்ணு வந்து அயவா செட்டு போறான். ஆமா ஆமா ஒரு தங்கச்சி வந்து எப்படி செட்டு போறா பத்தியா? ஏய் யாவரடியா ஏய் யாவரடியா இப்பேர் வந்து சொல்லுபடியான ஆமா இப்பேர் வந்த நாடானது ஒரு குறையே கிடையாது எங்க நாட்டுல. ஒரு குறைவும் கிடையாது பூரா இப்பேர் வந்த நாடு எந்த நீ நாடு பெருமை எடுத்து சொல்வேன் சொன்னா சொல்வேன் கேளுடி தோழி. ஓயா அப்புறம் நீ யாரு? நான் தான் கெட்டிக்காரன் நீ எந்த நெத்திக்காரன்